வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே சமயம் மேலே கிறிஸ்பியாக இருக்கும். கோதுமை மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு உலக்கு. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆயில் 1 டீஸ்பூன், மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங்க்கு வந்து 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம். இதில் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நச்சிட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. உப்பு வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கலையே நான் சேர்க்கலை, அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஸ்டஃபிங்க்கு நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது 4வது சப்பாத்தி. நாலு சப்பாத்திக்கு மேலே வைக்காதீங்க, 3 அல்லது 4. கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்குவோம். நெய் தடவை தட்டில் இப்போ வச்சுட்டோம். உங்களுக்கு வாழை இலை கிடச்சிச்சின்னா வாழை இலையில சுற்றி நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம வச்சு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அமர்த்திடுறேன். உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாது கையில். வெந்துருச்சு. ஆறின பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். நம்ம பச்சை மிளகா ஸ்டஃபிங்கில் வேறு சேர்த்துருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நமக்கு. இப்போ
குழந்தைங்களுக்கு இதில் பன்னீர் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.